Dear student, 12th standard chapter 4 ல exercise 4.3 sum number 4 ல third sum cos of sin inverse of 455 minus tan inverse of 3/4 ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு இது ஃபுல்லாக நேரம் ஒரு ஆல்பான்னு எடுத்துங்க, இது ஃபுல்லாக பீட்டா, இது ஃபுல்லாக எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துங்க. இப்போ காஸ் ஆல்பானுக்கு நமக்கு மைனஸ் பீட்டா நேரம் காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா காஸ் ஆல்பா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா ஃபார்முலாஸ் இருக்குது. அப்போ இது ஃபுல்லாக ஒரு வேல்யூ கொடுத்தாங்கன்னா நமக்கு சிங்குலேஷன் வேணாம் சைனு காசு டேன்லாம் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்போ நெக்ஸ்ட் நான் ஒரு ஃபங்க்ஷனில் கொண்டு வர போகிறோம். ஓகே, சரி ஓகே, ஃபர்ஸ்ட் இதோட ரிசல்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறோம். இது சைன் இன்வர்ஸ் ஆஃப் 455 வந்து ஆல்பான்னு கன்சிடர் பண்ணினா அது எக்ஸ்ன்னு எடுத்துக்க ப்ராப்ளம் ஒன்று ஐடியா தான். அப்போ சைன் அந்த சைன் ஆப்போசிட் சைன் ஆல்பா விடும் 455 சைன் ஆல்பா ஆப்போசிட் பை ஹைபோதிஸ். ஓகே, ஒரு ட்ரையாங்கிள் ஆப்போசிட் 4 5 அப்போனா அட்ஜஸ்ட் சைடு மட்டும் கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஏசி ஸ்கொயர் கூட ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 25 இது போனால் 16 பிசி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இது சைடுனா மைனஸ் ஆகிடும். அப்போனா 9 வருமா, 9க்கு ரூட் எடுத்தால் 3. ஓகே, 25 16 போனால் 9 9க்கு பிசி கொட்டு பிசி ஸ்கொயர் கொட்டு 9 பிசி கொட்டு 3 ஆகிடும். அப்போ இந்த சைடு வரும் 3. இப்போ சைன் ஆல்பா கொஸ்டின் அப்போ காஸ் ஆல்பா கண்டுபிடிக்கும். காஸ் ஆல்பா அட்ஜஸ்ட் சைடு பை ஹைபோதிஸ். அப்போனா 3/5. ஓகே, செகண்ட் அதே சேம் tan இன்வர்ஸ் 3/4 வந்து பீட்டான்னு எடுத்துக்கிறீங்க. அப்போ இந்த tan ஆப்போசிட்டோட tan பீட்டாவாகிடும். அப்போ 3 ஆப்போசிட் பை அட்ஜஸ்ட் சைடு. அப்போ ஆப்போசிட் என்ன பண்ணுறோம் 3, இது நம்ம என்ன வரும் 4 இருக்குது. இப்போ இது ஒரு ஜஸ்ட் பித்தாகரஸ் தியரம். நான் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். நெக்ஸ்ட் நமக்கு ஏசி ஸ்கொயர் வேல்யூ தெரியாது. ஏபி 3 ஸ்கொயர் பண்ண 9 பிசி ஸ்கொயர் 4 ஸ்கொயர் பண்ண 16 ஆட் பண்ணால் 25 ஏசி ஈக்குவல் டு 5. அப்போ இதுக்கு 5 வேல்யூ. இப்போ சைன் பீட்டாவும் காஸ் பீட்டா தான் கண்டுபிடிக்கணும். சைன் பீட்டா ஆப்போசிட் பை ஹைபோதிஸ் நமக்கு ஆப்போசிட் 3/5. ஓகே, காஸ் பீட்டா அட்ஜஸ்ட் பை ஹைபோதிஸ் 4/5. இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா, காஸ்ல இருக்குது இது ஃபுல்லாக ஆல்பான்னு எடுத்துட்டோம், இது ஃபுல்லாக பீட்டா. இப்போ காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்பா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா. ஓகே, காஸ் ஏ மைனஸ் பி காஸ் ஏ ப்ளஸ் பின்னு ஃபார்முலா இருக்கும் பாரு, அந்த ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ காஸ் ஆல்பா நமக்கு தெரியும், நமக்கு என்ன வரும் 3/5 காஸ் பீட்டா 4/5 இந்த ப்ளஸ்ஸு சைன் ஆல்பா 4/5 இன்ட்டு சைன் பீட்டா 3/5. இப்போ 3 4s are 12/25 ப்ளஸ் 12/25 எல்சி சேமாக இருந்தால் ஆட் பண்ணிங்க 12 + 24/25 தான் இந்த ஃபுல்லோட ஆன்சரோட வேல்யூ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.